குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆன்சர் சொல்ல போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, வேர் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். அந்த வேர் அப்படிங்கிறது எங்கே அப்படிங்கிறதுக்காக, அந்த டிட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம பாஸ்ட்ன்னு சொல்கிறதுக்காக. அப்போ நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. சரி, இதை எங்கே கற்றுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கேக்கு வந்து நம்ம வேர் சொல்லியாச்சு. எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, எப்படி அப்படின்னா ஹவு. ஸோ பாஸ்டன்ஸ்க்கு டிட். அப்போ ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். அப்போ ரெண்டு கொஸ்டின். ஒன்று வந்து where did you learn English, எங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க. இன்னொன்று how did you learn English, எப்படி கற்றுக்கிட்டீங்க. இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று ஒரு கிளாஸ்க்கு போவோம், 2 வருஷம் 1 வருஷம் அப்படின்னு போவோம். இல்லையா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் கேம்ப் இப்படின்னு போடுறாங்க. சீக்கிரமாக 1 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு போடுவாங்க, 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு போடுவாங்க. அதில் நம்ம ஜெயின் பண்ணிப்போம். இல்லையா நம்மளாக படித்து நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம படிச்சிருப்போம். அதுவும் இல்லையா இப்போ சாதாரணமாக இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறோம், இங்கிலீஷ் சாங்ஸ் கேட்குறோம், அதெல்லாம் ஒரு கேஷுவலாக அதெல்லாம் பார்த்தே நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் வந்திருக்கும். அதுவும் இல்லையா நம்மளுக்கு நம்ம ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதையெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத அப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து நான் ஒரு 3 வருஷமாக கிளாஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ டுக் கிளாஸஸ் ஃபார் 3 years. ஒரு 3 வருஷம் நான் கிளாஸ் எடுத்தேன். அந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணி நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொன்னோம், இப்போ ரொம்ப ஷார்ட்டாக நம்ம எடுத்து ஒரு 30 நாளில் படிக்கிறது, 3 மாதத்தில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடப் கோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப ஷார்ட்டாக படிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறது, அதில் நான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிட் அண்ட் இன்டென்சிவ் கோர்ஸ். இந்த இன்டென்சிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறுகிய காலம், அது ஷார்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த குறுகிய காலத்தில் நம்ம படிக்கிறது, நம்ம சொன்ன மாதிரி 30 நாளில் படிக்கிறது, 3 மாதத்தில் படிக்கிறது, 45 நாளில் படிக்கிறது, ஏதோ ஒரு டைம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த நாளில் படிக்கிறது. அந்த கோர்ஸ் நான் எடுத்தேன், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அந்த டிட் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அப்போ ஐ டிட் அண்ட் இன்டென்சிவ் கோர்ஸ், நான் ஒரு ஷார்ட் டியூரேஷன் கோர்ஸ் செஞ்சேன். அடுத்தது வந்து நானாக படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் studying on my own. அந்த studying on my own அப்படின்னா நானாக படிக்கிறது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, studying by myself. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இப்படியும் சொல்லலாம், studying by myselfனு சொல்லலாம். அப்போ இதை வந்து 2 தடவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I have been studying on my own, இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் பை மை செல்ஃப், நானாக படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்க்குறோம், சாங்ஸ்லாம் கேட்குறோம், அதில் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் நானாக எடுத்து செஞ்சு அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இது வந்து நம்ம உட்காந்து மெனக்கட்டு நம்ம பண்ணலாம், சும்மா சாதாரணமாக கேஷுவலாக நம்ம படிக்கிறது. அப்போ இதுக்கு சொல்கிறது ஐ picked it up from movies and songs. ஸோ இந்த picked it upன்னு சொல்கிறது வந்து கேஷுவலாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ லேர்ன் இட் கேஷுவலி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம், ஐ பிக் இட் அப் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் சாங்ஸ். எதுவுமே இல்லை, என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா மை ஃப்ரெண்ட் டாட் மீ. இந்த டீச்சரோட பாஸ்ட்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டாட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த 5 காரணங்கள் நம்ம சொல்கிறோம், எங்கே படிச்சிங்க, எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம், ஐ டுக் கிளாஸஸ் ஃபார் 3 yearsன்னு சொல்கிறோம். அடுத்தது ஒரு ஷார்ட் டியூரேஷன் கோர்ஸ் செஞ்சேன், ஐ டிட் அண்ட் இன்டென்சிவ் கோர்ஸ். இன்னொன்று நானாக படிச்சுட்ருக்கேன், படித்தேன், ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஆன் பை மோன், இல்லை அப்படின்னா ஸ்டடியிங் பை மை செல்ஃப். அடுத்தது கேஷுவலாக நானாக கற்றுக்கிட்டேன், சினிமாவில் சாங்ஸ்லாம் கேட்டேன். அப்போ ஐ பிக்ட் இட் அப் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் சாங்ஸ். அடுத்தது என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் டாட் மீ. ஆக இன்றைக்கி நம்ம பார்த்தது வேர் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ், ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ். ஹாவ் அ நைஸ் டே. குட் மார்னிங்.